புனிதர் திருவிழா நாள் மார்ச் 25. இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு. இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு அல்லது மங்கள வார்த்தை அறிவிப்பு என்பது லூக்கா நற்செய்தி உள்ளபடி கபிரியேல் தேவதூதர் கன்னிமரியாளுக்கு தோன்றி அவர் தூய ஆவியினால் கருவுற்று ஒரு மகனை பெற்று இயேசுவின் தாயாவார் என்பதனை அறிவித்த நிகழ்வாகும். இந்த நிகழ்வின் போதே மரியாளிடம் கபிரியேல் தூதர் பிறக்கவிருக்கும் குழந்தைக்கு இயேசு என பெயரிடச் சொன்னார். மேலும் திருமுழுக்கு யோவானின் பிறப்பையும் மரியாளிடம் எடுத்து எம்பினார். மரியாளின் உறவினராகிய எலிசபெத்தும் தமது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் எனவும், கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம் எனவும் கபிரியேல் மரியாளுக்கு அறிவித்தார். பல கிறிஸ்தவ பிரிவுகள் இந்நிகழ்வை மார்ச் 25ஆம் நாளன்று கொண்டாடுகின்றனர். இயேசு பிறப்புக்கு 9 மாதங்களுக்கு முன் என்பதும் இது இயேசுவின் பாடுகளின் காலத்தில் நிகழ்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்தேதியினை முதலில் இவ்விழாவுக்கென கொண்டவர் ரெனேயு ஆவார். முக்காலத்தில் சம இரவு பகல் நாளினை ஒட்டி இவ்விழா நிகழ்ந்ததால் இது புத்தாண்டாக பல நாடுகளில் கொண்டாடப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபையினரால் இந்நிகழ்வு முன்னறிவிப்பு பேராலயத்தில் நடந்ததாக நம்பப்படுகிறது. ஆயினும் பிற கிறிஸ்தவ சபைகளிடையே இது குறித்து ஒத்த கருத்தில்லை. கத்தோலிக்க திருச்சபையில் இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு நிகழ்வு ஜெபமாலையின் மகிழ்ச்சி மறைபொருளின் முதல் மறைபொருள் ஆகும்.